வெல்கம் டு கிஜ்விஷ்ணு பயணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் வீடியோ போட்டு. இன்னைக்கு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபிஸ்லாம் பார்க்கலாம். நானும் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ், பீஸா இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துட்டேன். பாஸ்தா இந்த ஐட்டம்லாம் எனக்கும் அப்படியே ஒரு 2-3 கிலோ வெயிட் ஏறின மாதிரி இருக்குது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து பால் சேர்த்த டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் பிளாக் காஃபி மட்டும் எடுத்துக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காஃபி தூள் கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி ஊற்றி இதை அப்படியே எடுத்து குடிச்சிக்க வேண்டியதான். இன்னைக்கு வந்து காளான் தான் செய்ய போகிறேன். இது கூட கொஞ்சம் கேப்சிகம் இருக்குது, அதுக்கப்புறம் பன்னீர், இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஆனால் பசி சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். இது வரைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸ் அதுக்கப்புறம் டிப்ஸ்லாம் நம்ம வீடியோவில் வந்து உங்களுக்கு இருக்கும். பிளாக் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காளான் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த பூண்டு பல்லு ஒரு 10 பல்லு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகா ஒரு 4, அப்புறம் ஒரு 2 ஆனியன் நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து இந்த பூண்டு அதுக்கப்புறம் இந்த வரமிளகாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்க போகிறேன். மிக்சியிலே நம்ம மாற்றிக்கலாம். அந்த மிக்சியில் இந்த பூண்டு அதுக்கப்புறம் அந்த வரமிளகா கூட கொஞ்சம் அந்த பன்னீர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ நம்ம வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். வீட்டில் ரெடி பண்ண பன்னீரும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய ரெசிபிஸ் இருக்கும். இது வந்து கடையில் வாங்கின பன்னீர் தான், அதனால் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு எடுத்து அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக டயட்லாம் ஃபாலோ பண்ணோன்னா முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கலாம். ஆனால் நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணுறோம் போது முந்திரி பருப்புலாம் வந்து கலோரி அதிகமாக இருக்கும், அதனால அதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே அரைச்சி மயோனஸாகவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடையில் மயோனஸ்லாம் இப்போ வந்து தடை பண்ணிட்டாங்க, அது வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த பூண்டு வரமிளகாலாம் வதக்கி எடுத்து அந்த மீதி எண்ணெயில் அந்த ஆனியனை வந்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க காளானியும் இது கூட சேர்த்து அப்படியே வதக்கிக்க போகிறேன். இதில் தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை, இதுலேருந்து நிறைய தண்ணி விடும். இது நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தும் அப்படியே வதக்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த பன்னீர் வந்து அரைச்சோம் இல்லைங்களா, அதில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இதில் பாருங்க நல்லா தண்ணி விட்டுருச்சா. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகமும் சேர்த்துக்க போறேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸிங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்றோம் போது நமக்காக தனியாக ஒரு ரெசிபி செய்துக்க நம்ம வந்து சோம்பேறித்தனப்படுவோம். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன சமைச்சிருக்கோமோ அந்த சாதத்தையும் நிறைய எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டு சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து இப்போ காலையில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு ஒரு பசி எடுக்கும் பாருங்களேன். அந்த பசி எடுக்கிறதுக்குள்ள நம்ம இந்த ரெசிபியெல்லாம் செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து டயட் ஃபாலோ பண்ண முடியுங்க. நானுமே அப்படிதான் செய்வேன். அந்த பசி வர்றதுக்குள்ள ஏதாவது ஒரு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பிளாக் காஃபி குடித்தோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்காது. ஒரு குட்டி ஸ்பூனாலும் ஒரு ஸ்பூன் நெய் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பிளாக் காஃபி குடிச்சிக்கும் போது பசி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும், பசியே எடுக்காமல் இருக்கும். இது கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டேன், இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரைஸில் போட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு அழகாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சப்பாத்தியில் வச்சும் நல்லா ரோல் பண்ணி சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். சப்பாத்தி பிச்சு அப்படியே தொட்டு சாப்பிடுவோமே சூப்பராக இருக்கும். இப்போ இது வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு விதம், நமக்கு ஒரு விதம் கிடையாது. நமக்கு இந்த ரெசிபி நிறையா சாப்பிட்டுக்க வேண்டியதான். வீட்டில் இருக்கவங்களுக்கு இது கூட சாதமோ ரைஸோ வச்சு கொடுத்துட்டோம்னா, சப்பாத்தியோ வச்சு கொடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இதிலே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அளவு அதிகமாக செய்து வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நைட்டுக்குமே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக நான் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாத அன்றைக்கி தான் இந்த பன்னீர் எடுத்துப்பேன். பன்னீர் வந்து எனக்கு பிடிக்காது. அப்போ வந்து இந்த மாதிரி பார்த்து பிடிச்ச மாதிரி செய்து சாப்பிடும்போது என்னால் சாப்பிட்டுக்க முடியுது. உங்களுக்கு இந்த மாதிரி பன்னீர்லாம் பிடிக்காதுன்னா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம
டயட் வந்து போர் அடிச்சு அந்த ரெசிபிலாம் பிடிக்காம விட்டுறாம பிடிக்காத உணவை பிடிச்ச விதத்தில் செய்து சாப்பிடும்போது நம்மளால சூப்பராக வந்து டயட் ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கையோட எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இல்லைன்னா நமக்கு வந்து அப்படியே ஐயோ இன்னும் பாத்திரம் கிடக்குது அப்படின்ற மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். கையோட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளால கொஞ்சம் நிம்மதியாக போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியும். இந்த செடியில் வந்து இந்த கிளை வந்து புதுசாக விட்டுருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் இந்த செடியெல்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக காலையிலேயாவது ஈவினிங்காவது கண்டிப்பாக வாக்கிங் போயிட்டு வந்தோம்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும்.